அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணாத சுராஜில் ஒரு மாடலுங்க. அது என்ன மாடல்னால் சுராஜில் 735 FE 735 பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ 735ல் பார்த்தீங்கன்னா இப்போ புது மாடல் வந்திருக்கு. என்ன புது மாடல்னால் 735ல் பார்த்தீங்கன்னா இப்போ சைடு கீர் மாடல் வந்திருக்குங்க. சைடு ஷிஃப்ட் கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த XM மாடலில் கொடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா FE மாடலில் இப்போ லேட்டஸ்ட் மாடல் வந்திருக்கு. ஸோ அதோட சேர்த்து இந்த சுராஜில் 735 யாராருக்கு செட் ஆகும், என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, இன்ஜின் எதுக்கெல்லாம் செட் ஆகும், இந்த டிராக்டர் எந்த மாதிரி ஏரியாவுக்கு எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் கிளாசிக் லுக் கொடுத்துருக்குறாங்க. சுராஜில் 735 FE சுராஜில் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த 50 வருஷம் ஆச்சுங்க சுராஜ் ஸ்டார்ட் ஆகி. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் லுக் கொடுக்குறாங்க. நீட்டாக பார்த்தீங்கன்னா கண்ணு மாற ஹெட்லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் லுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குதுங்க. கிளாசிக் லுக்கு வேண்டிய அதுலேயும் இந்த ப்ளூ ஒயிட் கலரு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாசிக் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க இந்த சுராஜில் 735 FE பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ரேட்டிங்கோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வருதுங்க. ஸோ இந்த டிராக்டர் டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. லுக் வைஸ் நீட்டாக இருக்குது. இந்த HP கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதில் டயர் ஆப்ஷன் பார்த்தா 6/16 ஃப்ரண்ட் டயரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா 13 சைஸ் டயர் கொடுத்துருக்குறாங்க. 13.6க்கு 28ங்கிற டயர் ஆப்ஷன் சேம் சைஸ் தான். டயர் ஆப்ஷனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் எதாவது அட்டாச்மெண்ட் லோவர் இது போடுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 7/16 போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. சுராஜில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கே வராது. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிரைவரை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணாலும், அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரஃப்பாகவே யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் எந்த இடத்துலையும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வராது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஸோ சுராஜில் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சுராஜில் நிறைய பேர் டீசல் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் கம்பேராக பண்ணி பாருங்கள். எந்த பிராண்டோட கம்பேர் பண்ணாலும் ஆவரேஜ் மைலேஜாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமெல்லாம் எதுவுமே போகாதுங்க. பானட் பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடு ஓப்பனிங் பாயிண்ட் இருக்குது. டாப் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. டாப் போர்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிட்டிங்ஸும் கிடையாது. பேட்ரி, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஹைட்ராலிக் பம்புக்கு இது மாட்டுறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ரேடியேட்டர் மேலே வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஹைட்ராலிக் பம்பெல்லாம் மாட்டுறேன்னா ஈஸியாக எதுவும் ரேடியேட்டர் ஆல்ட்ரு பண்ணுறது, ரேடியேட்டர் கழட்டி வேறு பொசிஷன் மாற்றுறது அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லைங்க. டேரெக்டாக இன்ஜின் கிராங்க் புள்ளியிலேருந்து நீங்கள் டேரெக்டாக ஹைட்ராலிக் பம்ப் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சுராஜில். வென்டிலேஷன் நல்லா நீட்டாக இருக்கும். ரேடியேட்டருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கூலண்ட் ரிசர்வேரிங் இருக்கும். ரேடியேட்டர் நல்லா டீசெண்டான ரேடியேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் சுராஜோட இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சுராஜோட 2700 cc இருக்கக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 2730 cc 2.7 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரேட்டட் RPM பார்த்தீங்கன்னா 1800 RPM. இதில் டார்க்குன்னு பார்த்தா 160 to 170 நியூட்டன் மீட்டர், அதாவது 170 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கும். பேக்கப் டார்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சுராஜில் இந்த மாடலு இதே 40 HP கேட்டகரியில் 40 HP இன்ஜின், இது 40 HP கேட்டகரி இன்ஜினு. இதே இன்ஜினோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். லோ RPMல லோ அண்ட் RPMல ஒரு 1100-200 RPMலாம் போட்டு ஏதாச்சும் ஒரு அட்டாச்மெண்ட் போடுறீங்க, லைட் டியூட்டி அட்டாச்மெண்ட்டு இல்லை 1500-400 வச்சு ஏதாவது ஹெவி டியூட்டி அட்டாச்மெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஜினுங்க இது. இன்ஜினை பார்த்தீங்கன்னா இதோட PTSP SFC டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளச் ஹவுசிங்கில் கொடுத்துருப்பாங்க. PTO பவர்னு பார்த்தா இதில் 30 HP பக்கமாக PTO பவர் வருது. SFCயும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் கிராம் பர் கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. HP ஹவரில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு டீசல் மைலேஜ் நல்லா டீசெண்டாக இருக்குங்க. 3 to 4 லிட்டர் டீசல் போகுங்க. டீசல் மைலேஜ்னு பார்த்தா இதோட மைலேஜ். இதில் நீங்கள் நார்மலாக பார்க்குற சுராஜ் 712, 825 மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக்கெல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். பிளாக் முதற்கொண்டு செப்பரேட்டாக இருக்கும். உங்களுக்கு சைடில் அந்த ரைட் சைடு காமிக்கிற ரைட் சைடு வியூவில் பிளாக் முதற்கொண்டு செப்பரேட்டாக இருக்கும். ஏன்னா இன்ஜின் சைஸ் காம்பேக்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. இன்ஜின் ஆயில் இப்போ சர்வீஸ் பீரியட்னு பார்த்தீங்கன்னா இதில் 250 ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா தனியாக ஆயில் கொடுத்துருப்பாங்க. இதோட சர்வீஸ் ஹவர்ஸ் 500 ஹவர்ஸு.
வித் ப்ரீத்தரோட கொடுத்துருப்பாங்க. பழைய மாடலில் கிடையாது, நியூ மாடலில் வந்து ப்ரீத்தர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹீட் வந்து ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் சீல் லைஃபு இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக இந்த ப்ரீத்தர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்டேரிங் ஆயில் யூனிட்டில். பம்புன்னு பார்த்தா போச்சோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் இருக்கும். மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு பம்ப் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஃபில்டர் எலமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு மேலே கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு போடுற மாதிரி ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்குது, செப்பரேட்டர் இருக்கும். டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா கிளச் ஹவுசிங் மேலே 50 லிட்டர் கெப்பாசிட்டிக்கிற மாதிரி ஒரு டீசல் டேங்க்கு, டீசெண்டான கெப்பாசிட்டி இந்த ஹெச்பி கேட்டகரி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபில்டர் எலமெண்ட்டு ஆஸ் யூஷுவல் 3 ஸ்டேஜ் ஆயில் பாத் 3 ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுவுமே நீட்டான ஒரு ஃபிட்டிங்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் பிளாக்கெல்லாம் பாருங்கள், அந்த புஷ்ராடுமாங்க, இது வந்து புஷ்ராடுங்க. இது வந்து இதுதான் கேம் சாஃப்ட் மூலமாக வால்வை ஆக்டிவேட் பண்ணும். அந்த புஷ்ராடெல்லாம் வெளியே தெரியுது பாருங்கள், அதெல்லாம் தெரியும். இன்ஜின் பிளாக்கு மேலே ஹெட்டுமு கீழே பிளாக் வரைக்கும் லாக் பண்ணுறதுக்கான போல்ட்டு முதற்கொண்டு வெளியே தெரியும். ஏன்னா இது ஒரு காம்பேக்ட் சைஸு, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். இன்ஜின் ஒர்க் பாருங்கள், நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும், டிராக்டருக்கு ரைட் சைடில். அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டர் இருக்கும், ஹைட்ராலிக்ஸ் இருக்கும். ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா 27 லிட்டர் ஃப்ளோ ரேட்டு. இந்த ஹெச்பி கேட்டகரிக்கு நல்ல ஃப்ளோ ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இருக்கும், ஹைட்ராலிக் ஃபில்டர் இதெல்லாம் இருக்கும். பேட்டரி பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 180 ஆம்ஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க, நீட்டாக இருக்கும். இந்த டிராக்டர் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சவுண்டு பார்த்திங்கன்னா 744 விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 744 855 விட பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேஃப்டி நியூட்ரல் இருக்கணும் சேஃப்டிக்காக. மெயின் கீரு, ரேஞ்ச் கீரு, நியூட்ரல் லைட் எரிஞ்சால் தான் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. பழைய அந்த கிளாசிக் சவுண்டு அப்படியே வருங்க இந்த சுராஜில். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாதுங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். 36 பிளேடு வரைக்கும் போடலாம். 9 கல்டிவேட்டர் 910 கல்டிவேட்டர் போடலாங்க. டக் ஃபுட் கல்டிவேட்டரில் டீசெண்டான வெயிட்டில் ஒரு 300-350 கிலோ வெயிட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க. இதில் வந்து 2 வீல் டிரைவ் மாடல் மட்டும்தான் இருக்குது, 4 வீல் டிரைவ் வந்து இது வரைக்கும் இல்லை. இது எப்படி 4 வீல் டிரைவ் எடுக்கணும் அப்படின்னா இதோட ஹையர் ஹெச்பியான 843 XMல வந்து 4 வீல் டிரைவ் இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 40 to 45 ஹெச்பி கேட்டகரிக்குள்ள டிராக்டர் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். ஆனால் 735 எடுத்திங்கன்னா எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பத்தலை அப்படின்னா வாட்டர் பேலஸ்ட் வந்து பண்ணலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி பிடிக்கலாம் டயரில், அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. இல்லைன்னா வெயிட் வந்து போடணுங்க, வீல் வெயிட் போடணும். வீல் வெயிட் போடுறதுக்கு வந்து எனக்கு பட்ஜெட் வந்து ஓகே இல்லை அப்படின்னா வாட்டர் பேலஸ்டிங் வந்து டீசெண்டான ஒரு ஆப்ஷனுங்க. அடுத்து டிராக்டரோட லென்த்து வெயிட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிராக்டரோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 1800 கிலோ வந்து கொடுத்துருக்குறாங்க வெயிட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டிராக்டரோட லென்த்து பார்த்திங்கன்னா 10.5 அடி, வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 6.25 அடி வந்து கொடுத்துருக்குறாங்க. டிராக்டரோட அகலன்னு பார்த்தா 5.5 அடி வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா சின்ன சின்ன ஃபீல்டுக்கெல்லாம் ஈஸியாக கட் ஆகும். மார்க்கெட்டில் நீங்கள் ஜாண்டியர் இருக்குது, மற்ற நியூ ஹாலண்ட் இருக்குது, அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பி கேட்டகரியில் கொஞ்சம் வந்து டிராக்டர் லென்த் அதிகம். ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகாது அதிகமாக. ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகாதுன்னா என்னென்னா கல்டிவேட்டரில் யூஸ் பண்ணுறப்போ அதிகமாக ஃப்ரண்ட் லிஃப்ட் இருக்காது. ரொம்ப ரேரான இடத்துல மட்டும்தான் ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகும். ட்ராலி யூசேஜுக்கு நல்லா இருக்குங்க. லென்த்தை வந்து அதிகமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு ஹாலேஜுக்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க இந்த டிராக்டர் பொறுத்த வரைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 380 mm வந்து கொடுத்துருக்குறாங்க. 1.3 ஃபீட் மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் டிராக்டர் எதுவுமே லாக் ஆகாதுங்க. இதில் ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் அட்ஜஸ்டபிள் ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா குவாலிட்டியான ஆக்சில் ஒர்க்கு. ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குங்க. திக்னஸான பிளேட்டில் வந்து போட்டிருக்காங்க. 1/2 இன்ச் திக்னஸ் அந்த மாதிரி பிளேட்டில் வந்து போட்டிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டேரிங் இருக்கான பம்ப் எங்கே அப்படின்னா ஹைட்ராலிக் பம்ப் யூனிட்லாம் இந்த ஸ்டேரிங் காலம்லேயே கொடுத்துட்டாங்க. ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் போய் இந்த ராடு மூலமாக பார்த்தீங்கன்னா பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் என்னென்னா ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு அதிகமாக இல்லை, ஹைட்ராலிக் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் அதிகமாக வராது. அதனால் உங்களுக்கு கீழே ஏதாவது ஃபிட்டிங்ஸ் போகும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை.
நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸில் பிரச்சனை வராதுங்க. ஏதாவது பட்டு ஹைட்ராலிக் லைன் டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. டைராய்டுமே ஆக்சிலுக்கு பின்னாடி வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜஸ் வராதுங்க. இதில் வந்து ஏதாச்சும் மாறிடுச்சுன்னா, அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா டயர் வந்து ஒன் சைடாக தேய்ங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க. கிளாசிக் டிசைனில் செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் இருக்கும். சைடு கீர் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குங்க ஆப்ரேட்டருக்கு. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். சீட்டு நல்லா சுராஜ் ஸ்டைலில் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். வாட்டர் கேன் ஹோல்டர்லாம் இருக்கும். சீட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆக்ஷன் ஆகுது சீட்டில் உட்காந்தா. நல்லா ஸ்லீக்கான ஒரு உட்காந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லீக்காக நல்லா ஸ்லிம்மாக தெரியுது டிராக்டரே பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி நீட்டாக இருக்குது மேலே உட்காந்து ஆப்ரேட்டர் வியூவில். ஸ்டேரிங் வீலும் நல்லா நீட்டாக இருக்குது. கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் கிளாசிக் கிளஸ்டரு. இதில் லேட்டஸ்ட் மாடலில் கூட பார்த்திங்கன்னா அந்த மீட்ரு இருக்காது, பேட்ரி மீட்ரு இருக்காது. இதில் கிளாசிக் மாடலில் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி மீட்ரு இருக்கும், டெம்பரேச்சர் மீட்ரு, டீசல் மீட்ரு, ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் ஆர்பிஎம் வந்து இருக்குங்க. ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அனலாக் டைப்பில் இருக்கும். இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நியூட்ரல் லைட் இருக்கும். ஹேண்ட் ரேசிங் இருக்குங்க. லைட்டிங் கண்ட்ரோலெலாம் கீழே கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்ரு, மெயின் லைட் கண்ட்ரோலு, கீ பேரலு இதெல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசாடு கீழே கொடுத்துருப்பாங்க. இக்னேஷியன் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருக்குங்க. நீட்டாக இருக்கும். ஆப்ரேட்டருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எதுவும் காலில் எதுவும் இடிக்காதுங்க. அப்புறம் சுராஜோட ஸ்பெஷல் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கால் வச்சுக்கலாம் ஆப்ரேட் பண்ணுறப்போ. நீட்டான ஒரு ஆப்ஷனு. கிளச் அண்ட் பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் புஷ்பல் டைப் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிளச்சு பார்த்திங்கன்னா இதில் சிங்கிள் கிளச் ஆப்ஷனுங்க. ஒரே ஆப்ஷன் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா நீட்டாக இருக்கும். பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா ஆயில் இமர்ஸ் பிரேக்கு கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா நீட்டாக இருக்குது. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சுராஜ் நல்லா நீட்டாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஸ்லைடிங் மெஸ் கீர் பாக்ஸுங்க. கான்ஸ்டன்ட் மெஸ்ஸு சிங்க்ரோ மெஸ்ஸோட பார்த்திங்கன்னா இதில் ஸ்லைடிங் மெஸ்ஸில் என்னென்னா கீரெல்லாம் ரொம்ப பெருசாக வரும். கீரோட சைஸு, திக்னஸ்ஸு எல்லாமே மெட்டீரியல் திக்னஸ் எல்லாம் அதிகமாக வரும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேலை வராது ஸ்லைடிங் மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். என்ன கீர் போடுறப்ப பார்த்திங்கன்னா சரக்கு அந்த மாதிரி கடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதில் ஸ்லைடிங் மெஸ் மாதிரி கீர் பாக்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வராது. ஆனால் கீர் பாருங்க அவ்வளோ ஸ்மூத்தாக எங்கேஜ் ஆகுதுன்னு. ஃப்ரீயாக தான் இருக்குது கீரை பொறுத்த வரைக்கும். கிளச்சை எங்கேஜ் பண்ணாப்பமே நல்லா ஃப்ரீயாக எங்கேஜ் ஆகுது. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீர் வந்து நல்லா ஃப்ரீ தாங்க எங்கேஜ் ஆகுது. அதை நான் வைப்ரேஷன் அதிகமாக இல்லை, நாய்ஸும் இல்லாமல் தான் கீர் வந்து எங்கேஜ் ஆகுது. லோ ஹை ஆப்ரேட்டருக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். கீழே குமியனுங்கிறது இல்லை, நல்லா சைடில் வச்சு நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. சென்டர் கீர் என்ன வந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன சைடில் இருக்கிற சென்டரில் இருக்கிறத சைடில் எடுத்து வச்சுக்கிறாங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி ஆப்ரேட்டர் வந்து பயப்பட தேவையில்லை, இல்லை டிராக்டர் வாங்குறவங்களும் பயப்பட தேவையில்லை. இதனால் எந்த ரிஸ்க்கும் இல்லைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸில் பிடிஓ செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. பிடிஓவில் பார்த்தீங்கன்னா 540 கீ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேணுன்னா 1000 வாங்கிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. 540 ஆர் 1000 அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பிடிஓ செக்ஷன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச்சில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரொட்டாவேட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுறப்போ கல் ஃபீல்டெல்லாம் கல்லுக்காடுமாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அப்படியே கிளச்சை ஆஃப் கிளச்சை மெட்டிகிட்டே ஓட்டலாம். மெட்டிகிட்டு ஓட்டுறப்போ என்ன ஆகுன்னா ரொட்டாவேட்டர் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாது. சிங்கிள் கிளச் யூஸ் பண்ணிங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் மேக்ஸிமம். ரொட்டாவேட்டர் வந்து டபுள் கிளச் டிராக்டரை விட சிங்கிள் கிளச் டிராக்டரில் அந்த கல் இருக்கிற பூமியில் வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். ரொட்டாவேட்டர்லேயும் பிரச்சனை வராது, டிராக்டர்லேயும் பிரச்சனை வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து டப்புன்னு அமுத்துனீங்கன்னா எல்லாம் நின்றும், டிராக்டர் மூவ்மெண்ட்டும் நின்றும், பின்னாடி பிடிஓ செக்ஷன் நின்றும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சிங்கிள் கிளச்சை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா சுராஜோட ஹைட்ராலிக்ஸுங்க. பிசிடிசி லிவர் வச்சு கொடுத்துருப்பாங்க. லிவரெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதிலலாம் எந்த ரிஸ்க்கும் இல்லை. நல்லா லிவரேஜ் ஸ்மூத்னஸாக இருக்குது. கலப்பை அளவுலலாம் பார்த்தீங்கன்னா டிராஃப்டில் செட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா டாப் சென்சிங்கில் போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சென்சிங்கை பொறுத்த வரைக்கும். மொபைல் சார்ஜர் இங்கே இருக்கும். மொபைல் ஃபோன் ஹோல்டரு, சார்ஜரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீட்டாக எதுவும் டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகாத மாதிரி நீட்டான பொசிஷனு. டிராக்டர் ஹீட்டு எந்த ஹீட்டுமே இந்த செக்ஷனுக்கு வராது மட்காரில் இருந்தால். கலப்பை அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி வால்வு கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க ஓல்டு மாடல், பழைய மாடல் மூக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இந்த மாடல் ஹைட்ராலிக்ஸ் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட் டைப்போட டிஆர்சி வால்வு இதுதான். க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் இறங்காது. மெயின்டெனன்ஸ்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் மெயின்டெனன்ஸில். ஸோ அது ஒன்று இருக்குது. டூல்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க, நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் என்ன யூஸ் பண்ணணும், எத்தனை பிளேடு யூஸ் பண்ணணும், என்ன கியரில் யூஸ் பண்ணணும், என்ன ஆர்பிஎம் செட் பண்ணணும், அதெல்லாம் சைடு மட்கார்டில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டிராக்டரோட பேசிக் மெயின்டெனன்ஸ் சார்ட் இருக்கும். எவ்வளோ க்ரீஸ் பாயிண்ட் இருக்குது, என்ன ஏரியாவில் என்ன ஆயில் யூஸ் பண்ணணும், என்ன ஹவரில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான பேசிக் மெயின்டெனன்ஸ் சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சுராஜில் எல்லா மாடல்லையுமே பார்த்திங்கன்னா இந்த சார்ட் வந்து இருக்கும். பின்னாடி டிஸ்க் பார்த்திங்கன்னா தாமரை பிளேட்டெல்லாம் திருப்பி போட்டு 4 விதமாக டிராக்டரோட அகலத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதாவது ஹெவியான அட்டாச்மெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அகலத்தை அதிகம் பண்ணிக்கலாம். நீங்கள் இடத்து போனோடனே உழவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிற செட்டப்பில் அப்படியே விட்டுடலாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்திங்கன்னா இதில் இன்போர்ட் ரிடக்ஷன் டைப்புங்க. புல் அண்ட் பினியன் டைப்பு வந்து ரிடக்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. நல்லா ஹெவி டியூட்டியான ஆக்சில்லையும் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. பழைய மாடலெல்லாம் கூட அந்த சீல் போகுது, பேரிங் போகுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. சீலெல்லாம் நல்லா குவாலிட்டியான சீல் வந்து கொடுத்துக்கிறாங்க. குவாலிட்டியான என்னென்னா சீல் வந்து பேரிங் டைப் சீல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேரிங் டைப் சீல் கொடுத்ததுனால சீல் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. சேறு சகதியில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லைஃப் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சீல் வந்து கொடுத்துக்கிறாங்க. நல்லா ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 1200 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டிக்கிற மாதிரி ஹைட்ராலிக்ஸுங்க. நல்லா ஹெவி டியூட்டியான ஹெவி டியூட்டியான ஹைட்ராலிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் ஆர்மு, லோயர் லிங்க்கு, ட்ராபார் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். சைடு ஸ்டேவும் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் ஸ்டைலும்பாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் அசம்பிளி பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த போல்ட் நட்டை கழட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்பெஷலான அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து அளவு வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகுங்க. ஸ்டாண்டர்டாக ஒரே செட்டிங் இருக்குன்னா இந்த மாதிரியே வாங்கிக்கிங்க, இதே போதுமானதுங்க. சென்சிங்னு பார்த்தா இதில் 3 ஹோல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின்னு போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொட்டாவேட்டர்லாம் போடுறீங்க அப்படின்னா தனியாக இதில் ஒரு பெட்டு வந்து போட்டுக்குங்க. அப்போ தான் இது வந்து லைஃப் வந்து கொடுக்கும். இல்லைன்னா இது ஷேக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொட்டாவேட்டர் போடுறப்போ இதெல்லாம் வளர்ந்து போயிடும். உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் போயிடுங்க. கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் 9 கலப்பு போடுறீங்க, ஸ்ப்ரிங் கலப்பு போடுறீங்க, இல்லை ரிஜிட் கல்டிவேட்டர் போடுறீங்க, டக் ஃபுட் கல்டிவேட்டர் 5 கலப்பு போடுறீங்கன்னா மட்டும் இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். எம்பி ஃப்ளோ, சட்டி கலப்பை இதுக்கெல்லாமே போட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து ஹூக் பெட் வந்துருங்க, டாப்லிங் வந்துடும், ட்ராபார் இதெல்லாமே ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துருங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சைன் போர்டு இருக்கும், ரியர் ஒர்க்கிங் லேம்ப் இதெல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. டிராக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான பட்ஜெட்டில் டிராக்டர் எடுக்கணும் அப்படின்னா ட்ரெய்லர் யூசேஜ் அதிகமாக இருக்குது. மெயினாக ட்ரெய்லர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து நல்லா செட் ஆகுங்க. கல் குவாரியில் யூஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு குவாரி ஏரியாவில், ஒரு மில் ஏரியாவில் வந்து ட்ரெய்லர் யூஸ் பண்ணுவோம், ஒரு லோடரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் நல்லா லைஃப் கொடுக்கணுன்னா இந்த டிராக்டர் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். டிராக்டருக்கு வாரண்டின்னு பார்த்தா 2 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. டிராக்டரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷோரூமில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன ப்ரைஸ் வருது, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வரும், வாரண்டி கவரேஜ் எல்லாம் எந்த ஏரியாவுக்கு வரும்னு சொல்லிவிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப் வந்து கேட்டு தெரிஞ்சுங்க. மேலும் இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். சுராஜில் இந்த மாடலில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா நீட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும், ஃப்ளாட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அது ஒன்று தான் நான் மைனஸ் பாயிண்ட்டாக சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே டீசெண்டாக இருக்குதுங்க. நல்லா நீட்டான ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுத்துக்கிறாங்க. இந்த ஹெச்பி கேட்டகரிக்கு இந்த ஆப்ஷன் போதுமானதாக இருக்குதுங்க. ஸோ அந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.